எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நிறைய அரசியல் தலைவர்களை ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு முக்கியமான நபர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 9 முறை தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தேர்வானவர். ஒரே ஒரு டைம் மட்டும்தான் தோற்றுருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1996 1996 ரொம்ப நல்ல மனிதர். யாருக்கிட்டேயும் அமைதியாக பொறுமையாக பேசக்கூடிய ஒரு நபர். செய்தித்தாள்கள், ஊடகங்கள், நிருபர்கள் யாராவது கேள்வி கேட்டாலும் பொறுமையோடு தெள்ளத் தெளிவாக அமைதியாக செய்யக்கூடியவர். தனது கட்சிக்காக, தனது பொதுச் செயலாளருக்காக கட்சியின் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அயராது உழைத்து கடுமையாக பாடுபட்டு கட்சியை வளர்த்தவர்களில் அவரும் ஒருவர். சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற பிறகு நிறைய துறைகளில் அமைச்சராக பணியாற்றியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கட்சியில் கூட நிறைய பதவிகளில் பணியாற்றி கட்சியின் வெற்றிக்கு நிறைய டைமில் பாடுபட்டிருக்கிறாரு. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கட்சி ஒரு சில காரணங்களால் நிறைய பிளவுபட்டுச்சு. உட்கட்சி பூசல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு பிரச்சனையினால் கட்சியை எல்லாரையும் சேர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் கட்சியிலேருந்து ஓரங்கட்டப்பட்டார். அவர் வேறு யாரும் இல்லைங்க, அண்ணன் KA செங்கோட்டையன் அவர்கள் தான். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சரி, அவரை பார்த்தோன்னே அப்படியே மனசுக்கே அப்படியே ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைக்கிறவன், ஒரு நல்ல மனிதன் எப்பவுமே வாழ்க்கையில் மிகுந்த சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகிறான். அவர் தன்னுடைய பாக்கெட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இன்னும் வச்சுக்கிட்டு அவர் அந்த குருவை, தன்னை வளர்த்தவரை இன்னும் மதிக்கிறாருங்க. அவர் இப்போ கட்சியில் இருக்கிறது TVK. ஆனால் கூட TVK கட்சியில் அவருக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. தன்னை மதிப்பவரையும் தன்னை விரும்புவரையும் அவங்க விருப்பத்தோடு இருந்துக்க சொல்லி ஒரு மரியாதையோடு அவங்க நடத்துகிறாங்க. KA செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரிய பதவியை கொடுத்து அவங்கள நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய அரசியல் வளர்ச்சி, நீங்கள் நிறைய டைம் ஜெயிச்சது, மக்களிடம் உங்களுக்கு இருக்கிற நல்ல பேர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதிக முறை வெற்றி பெற்று அதிக முறை சட்டமன்றத்திற்கு சென்று அதிக முறை கட்சிக்காக மிக பெரும் பாடுபட்ட மிகப்பெரிய தலைவர்களில் நீங்கள் ஒருத்தர். முதலமைச்சர் ஆகியிருக்க வேண்டியவர், சூழ்நிலையால் ஆக முடியவில்லை. எல்லாம் நன்மைக்கே, கண்டிப்பாக எல்லாம் நல்லதுக்கே. வாழ்த்துக்கள் அண்ணன்.